சொந்த இது இருக்குது, ஃப்ளவர் மில்லெல்லாம் இங்கே இருக்குது. காஃபி சீட்ஸ் வறுத்துருக்குறோம், பார்த்துக்குங்க. பச்சை காஃபி வறுத்து அரைக்கிறோம். இதில் எந்த வித கெமிக்கலே இல்லை, கெமிக்கலே கிடையாது, உங்களுக்கு ப்ரிசர்வேட்டடே கிடையாது. அப்படியே வறுத்து அரைச்சி அப்படியே கொடுத்துட்றோம். அப்போ உங்களுக்கு ப்ரிசர்வேட்டடில் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. இங்கே காலையில் எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் ஒரு வர காப்பி அடித்தால ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. நம்ம சிவா அருண் டிவியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 62 ஆண்டுகள் பழமையான விஜயா காபி தூள். காரமடை பகுதியில் இது ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு கடைங்க. தொன்று தொட்டு பாரம்பரியமான முறையில் இவங்களே இது காப்பி கொட்டையை வந்து வறுத்து அரைச்சி இங்கே இவங்களே கொடுத்துட்ருக்காங்க. மக்கள் வந்து அவ்வளோ கூட்டம் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா பழமையான ஒரு கடைங்கிறனால ஐயா அவர்கள் அவங்க ஒருத்தரே வந்து எல்லா வேலையும் இவரே பார்த்துட்ருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா இவங்க மிளகாய் தூள், சாம்பார் பொடி, மஞ்சள் தூள் இது எல்லாமே இவங்களோட ஓன் ப்ராடக்ட் வந்து இவங்களே அரைச்சி கொடுத்துட்ருக்காங்க. அது சம்மந்தமான ஒரு கடையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சூப்பரான ஒரு கண்டென்ட்டாக இது இருக்க போது. உள்ளே வாங்க பார்த்துக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். என்னோடய பேர் சிவராஜ். என்னோடய கடை வந்து இது பாரம்பரியமாக 62 வருஷமாக ரன்னிங்கில் இருக்குது. டேட் ஆஃப் பர்த்து 61. என்னோடய கடை வந்து 62ல் அப்பா ஸ்தாபனம் பண்ணி வச்சது. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பாரம்பரியமாக ப்ராப்பராக, அதாவது மைசூர் காஃபியே கண்டினியூவாக பண்ணதுனால இது வரைக்கும் கண்டினியூவாக பிஸ்னஸ் செய்ய முடியுது. குவாலிட்டியான காஃபி வந்து மைசூர் காஃபி. அந்த மைசூர் காஃபி வந்து இது வரைக்கும் ட்ரேடிங்கில் கொண்டு வந்ததுனால இது வரைக்கும் காஃபி வந்து நிலைச்சி நிற்கிறோம் இந்த ஃபீல்டில். இதுக்கு நிறைய காஃபி போட்டியாளர்கள்லாம் வந்து கூட அவங்களால எங்களை மாதிரி கொடுக்குறக்கு இது பண்ண முடியல, குவாலிட்டி கொடுக்குற அளவுக்கு பண்ணாதனால அவங்க எல்லாமே நிறைய விலகி போயிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து இது பாரம்பரியாக வந்து ரெகுலராக செஞ்சிட்ருக்குறோம். இதிலிருந்து அப்பா எப்படி 61ல் ஆரிஜின் பண்ண போது கொடுத்த குவாலிட்டி இது வரைக்கும் மாற்றலை. அந்த பிளெண்டை மாற்றாமல் அப்படியே ரன்னிங்கில் இருக்கிறதுனால அந்த குவாலிட்டி அப்படியே ஓட்டிகிட்ருக்கு. இப்போது நீங்கள் விஜயா காபி தூள், ஆமாம், விஜயா காபி தூளுங்கிறது காரமடை ஏரியாவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஆமாம், எல்லாருமே இந்த வாகனத்தில் வரும்போது கூட ஆமாம் வந்து அப்படியே இருக்கு. அதுதான் நீங்கள் நமக்கு அதனோட குவாலிட்டி என்னென்னா, நீங்கள் வந்து ஏ காஃபி, பீப்ரி, ரோபஸ்டா காஃபிங்கிறது தான் அதனோட கிரேடு. அந்த கிரேடில் வந்து ஃபஸ்ட்டு கிரேடு போடும்போது நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த குவாலிட்டி கொடுக்க முடியும். இன்றைக்கி வந்து நர்சூஸு, கண்ணன் ஜூப்ளியெல்லாம் வந்து 75 வருஷமாக அவங்க பாரம்பரியமும் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்க அந்த குவாலிட்டி கொடுத்ததுனால தான் பண்ணோம். இப்போ நாங்களும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு போட்டியாக தான் இருக்கிறோம். அந்த போட்டியில் நாங்களும் அந்த குவாலிட்டி கொடுக்குறதுனால தான் அவங்களோட போட்டி போட முடியுது. இல்லாமல் இருந்தால் நாங்களும் ஃபீல்டில் இருந்திருக்க முடியாது. அந்த குவாலிட்டியில் 1% கூட காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. குவாலிட்டியே கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆமாம், இல்லை எங்கேயுமே இல்லை. எங்கள் பிரான்ச் காரமடை மட்டும்தான். நாங்கள் வெளியெல்லாம் எங்கே சப்ளைக்கும் கூட போக முடியறதில்ல. அது சில பல காரணங்களால அப்படியே நிறுத்திட்டோம். முன்னே காஃபி வந்து ரா காஃபி வந்து சிக்மங்களூர் காஃபி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நாங்கள் காஃபி வறுத்து அரைச்சி காஃபி சிக்கரி பிளெண்ட் பண்ணிக்கிறோம். சிக்கரின்னா அதுவும் 20% மட்டும்தான் போட்டு பிளெண்ட் பண்ணுறோம். விலை ஏறிடுச்சுங்கிறதுக்காக அதில் அதிகப்படியாக போட்டு அந்த இதை பண்ணுறதில்ல. விலை ஏறினா விலை ஏற்றி வியாபாரம் பண்ணுற மொழியை குறைக்கிற இது கிடையாது. அந்த வியாபாரத்தில் வந்து 1% கூட அந்த குவாலிட்டியிலேருந்து இறங்குறதே இல்லை. அப்படியே கொடுக்குறதுனால ஃபீல்டில் நிலச்சி நிற்கிறோம். அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஒரு இது இல்லை. ஆமாம், அது எல்லாமே வந்து தனியாக வறுக்கிற மிஷின் இருக்குது. வறுத்து அரைச்சி சிக்கரி கலக்கிறதுக்கு தனியாக பிளெண்டிங் மிஷின் வச்சுருக்கிறோம். எல்லாமே இருக்குது. அரைக்கிறது இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. 2 பக்கம் வச்சுருக்கிறோம். ஆமாங்க, என்னோட பரம்பரையாக வந்து அந்த 60 வருஷ கஸ்டமர்ஸ் இன்னும் அப்படியே ஓடினால தான் ஃபீல்டுலேயே இருக்கும். இல்லாமல் இருந்து இருக்க முடியாது. என்னங்க, ஒரு கிலோ வந்து இப்போ 800 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறேங்க. ஆமாம்,
இப்போ விலை ஏறிட்டே இருக்குது, கண்டினியூஸாக விலை ஏறிட்டுருக்கு. நாங்கள் அதுக்காக வந்து விலை கம்மி காப்பிக்கு போகிறதில்ல. விலை ஏறும்போது அதே காப்பி அதே குவாலிட்டி கொடுக்கறதுனால விலை ஏற்றுவ மொழியே அந்த அதுக்காக குவாலிட்டி குறைச்சி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. அந்த அப்போ தான் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக குவாலிட்டி கொடுக்குறோம். எந்தலேயும் அதில் காம்ப்ரமைஸே கிடையாது, கண்டிப்பாக கொடுக்குறோம். சரிங்க, நீங்கள் நிறைய தகவல்கள் சொன்னீங்க. அந்த பாரம்பரியமான விஜயா காபி தூளை வந்துட்டு நம்ம காரமடை பகுதியில் தெரியாதவங்களே கிடையாது. ஆமாம், இவர்களுக்கு எங்களை எல்லாமே தெரியும். ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இந்த கடை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். மெயின் ரோடு கிருஷ்ணர் கோயில் பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இது மெயின் ரோட்டில் இருக்குது. எங்கள் பழைய கடை வந்து அப்பா ஆரம்பித்தது வந்து தேர் வீதியில் ஆரம்பித்தோம். அது எங்கள் சொந்த பில்டிங் தான், இதுவும் சொந்த பில்டிங் தான். அங்கே ஆரம்பித்தது. இங்கே அங்கேருந்து நான் வந்து 1981 காலேஜ் முடிச்சோன்னே அப்பா எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணார். அதுக்கப்புறம் நான் வந்து டேக் ஓவர் பண்ண உடனே அவர் வந்து வறுத்தது எல்லாமே பழைய முறையில் வறுத்துட்டு இருந்தார், மேனுவல் ஆப்ரேஷன். அப்போ நாங்கள் வந்து புதுசாக வந்து எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கி எல்லாமே வறுத்து பண்ணுறோம். 50லேருந்து கொடுக்குறோம். 50, 100, 200, 250, அரை கிலோ கொடுக்குறோம். நிறைய இருக்குது. ஃபாரின் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஃபாரின் போகிறவங்களாம் எங்ககிட்ட வாங்கிட்டு போகிறாங்களே. கேட்டால் நாங்கள் ஆன்லைனில் பண்ணி கொடுத்துட்றோங்க. அனுப்பிச்சுட்றோம், கொரியரில் அனுப்பிச்சுட்றோம், ஜிபே வாங்கிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏஸ்பேக்கு என்ன இப்போ அந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா எல்லாமே இன்ஸ்டன்ட் காப்பி வரப்போக 90 நாள் கேரண்டியாக வைக்கலாங்க. இது ஒன்றுமே ஆகாதுங்க. இது வந்து எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே வரும். இப்போ 80 ரூபாய் இது சைடு எஃபெக்டே வராதுங்க. இதில் சைடு எஃபெக்ட்டுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. காரணம் என்னென்னா இது காரணம் என்னென்னா காப்பி அப்படியே பச்சை காப்பி வறுத்து அரைக்கிறோம். இதில் எந்தவித கெமிக்கலே இல்லை, கெமிக்கலே கிடையாது, உங்களுக்கு ப்ரிசர்வேட்டடே கிடையாது. அப்படியே வறுத்து அரைச்சி அப்படியே கொடுத்துட்றோம். அப்போ உங்களுக்கு ப்ரிசர்வேட்டடில் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. இங்கே காலையில் எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் ஒரு வர காப்பி அடித்தால ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவீங்க, அவ்வளோதான். கேட்குறாங்க கிலோ கணக்கில், எங்களுக்கு பல்காக டன் கணக்கில் கூட கேட்குறாங்கன்னா உங்களால் பண்ண முடியுமா? நாங்கள் அதை எடுக்கிறதே இல்லைங்க, எங்களால் முடியாது. என்ன சூழ்நிலை என்னென்னா எனக்கு அப்புறம் எங்கள் பையன் வந்து செய்வாங்கிறது எனக்கு இது இல்லை. அவன் வேலைக்கு போயாச்சு. இந்த ஃபீல்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க யாருமே. இப்போ நான் வந்து இன்னும் என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல, மருமக வந்து அவங்ககிட்ட ஒப்படைப்போம், அவ்வளோதான். அவங்க எதோ செஞ்சுக்கோடு, வேறு எங்கேனாலும் செய்ய முடியாது. நாங்கள் வந்து இது மாவு ஐட்டம், ராகி மாவு, கோதுமை மாவு, இது எல்லாமே வந்து கர்நாடகா பர்ச்சேஸ் தான். எல்லாம் ராகியெல்லாம் குவாலிட்டியாக இருக்கும். எங்களுக்கு ராகி மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ராகி தான், நல்லா இருக்கும். அதை வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துகிட்டு வந்து காய வச்சு காய வச்சு அங்கேயே ஃப்ளவர் மில்லில் அரைச்சி பேக் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கோம். அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், கொடுத்துட்ருக்குறோம். இது டீங்க, டீ தூள். இது பூராமே ஆக்ஷனில் வாங்குகிற டீ தாங்க. இது கிலோ 320, 340, 400 இப்படி பண்ணிகிட்ருக்குறோம். ஆமாங்க. இல்லை, என்ன காரணம்னா நீங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வேலைக்கு போயிட்டு ஈவினிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாஸ்தியாக வருவாங்க. பகல் ஹவரில் பூரா இவங்க எல்லாம் பர்ச்சேஸுக்கு மார்க்கெட்டுக்கு வர்றதுனால இவங்க வாங்கிட்டு போவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்த வாங்கினேன். இந்த இடம் வந்து அன்றைக்கே வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து இடத்த வாங்கினதுனால இது சொந்த இடம். அதே மாதிரி எங்களுக்கு சொந்த இது இருக்குது, ஃப்ளவர் மில்லெல்லாம் இங்கே இருக்குது. காபி சீட்ஸ் வறுத்துருக்குறோம், பார்த்துக்குங்க. இது போக நாங்கள் சாம்பார் பொடி, ரசப்பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணுறோம், குவாலிட்டியாக கொடுக்குறோம். அதில் எல்லாம்
எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஆகிறது இல்லை. இல்லை, அது குவாலிட்டி தான் மெயினாக அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே இது என்னென்னா குவாலிட்டி தான். சார் வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேருங்க சார்? ரங்கநாதன், வெள்ளியங்காடு கிராமத்தை சேர்ந்தவர். ஓகே சார். இந்த விஜயா காபி தூள் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷமாக வாங்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 28 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறோம். 28 வருஷம். 28. சார், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காபி தூள். இதில் எந்த கலப்படம் இல்லாமல் விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான தூள் எங்களுக்கு இங்கே கிடைக்கிறதுனால நாங்கள் இது பால் இல்லாமல் வரக்காப்பி சாப்பிட்டு இயற்கையான முறையில் கொடுத்துட்ருக்காரு. சரி. அதனால் நாங்கள் இது விரும்பி சாப்பிட்றோம். அவருடைய வியாபாரம் லாப நோக்கம் இல்லை. சரிங்களா? எங்களுக்கு எதுக்குவே ஒரு காப்பி கொட்டையை எடுத்து கொடுத்து அரைச்சி எங்களுடைய தேவைகளை திருப்திப்படுத்துகிறாரு. அதுக்கு அடுத்தது வந்தோம்னா இயற்கையான ஒரு சிறுதானியங்களையும் எங்களுக்கு கம்பு, சோளம், இந்த மாதிரி மாவு வகையிலையும் கொடுக்குறாரு. இந்த பஜ்ஜி மாவுன்னு ஒரு ஸ்பெஷல் சார் இவர் கடையில். அது வந்து எந்த இது ஆயில் சப் பண்ணாமல் நீட்டாக பஜ்ஜி மாவு கொடுக்குறாரு. இதுல நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இது. பாரம்பரியமாக இவங்க வந்து கிட்டத்தட்ட 62 ஆண்டுகளாக இதை வந்து தொட்டு இதை வந்து பண்ணிட்டு வரேங்கிற மாதிரி சொன்னார். 2 தலைமுறை. ஏன்னா மற்ற காப்பி தூளுக்கும் விஜயா காப்பி தூளுக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு சார்? வேறுபாடுகள்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய கண்ணெதிரே இதை அரைச்சி கொடுக்கப்படுதுங்க. மற்றவங்க நீங்கள் வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் என்ன கலக்கிறான், என்ன பண்ணுறான் ஆச்சுங்களா, டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். அந்த மாதிரி சில காப்பி தூளுக்கு வருதுங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லை இதில். நீங்கள் இது விட வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு வந்தீங்கன்னா இங்கே வாங்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குது. ஆமாங்க. இங்கேருந்து பில்லூர் டேம்லேருந்து இங்கே சொல்லி அனுப்புவாங்க, விஜயா காப்பி 4 கிலோ வாங்கிட்டு வா. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கிறேன், 3 4 கிலோ வாங்குறேன், 3 ஃபேமிலிக்கு. சரிங்களா? ருசியும் சுவையும் சேர்ந்தது விஜயா காப்பி தூள். என்ன 9965247071. ஸ்தாபனம் வந்து இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து வாழ்த்து. உங்களோட வாய்மூர்த்த பிரகாரம் நாங்கள் நல்லா வளர்ந்தால் அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மிக்க நன்றிங்கய்யா. தேங்க்யூ.